தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு இது நானும் ஒரு ஊடகவியலாளராக இந்த விஷயத்தை நான் இன்னும் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அது என்னென்னா, நமக்கு ஒருத்தவங்க மேலே கருத்து எதிர்மறையான கருத்து இல்லை நேர்மறையான கருத்து என்னவாக இருந்தாலும் அதை டீசெண்டாக சொல்லணும் அப்படின்றது தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது சார். நம்மளே அந்த மாதிரியாக ஃபாலோ பண்ணும்போது ஒரு மாவட்ட தலைவராக இருக்கார், வடசென்னை மாவட்ட தலைவராக இருக்காரு கபிலன் அவர்கள், ஒரு வழக்கறிஞரும் கூட எப்படி சார் நம்மளோட முதலமைச்சர் என்னதான் இருந்தாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் நம்மளோட முதலமைச்சர். அவர் மக்கள் தான் அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நமக்கு அதுக்கான பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளோட கருத்துக்களை பிடிக்கலன்றதை சொல்லணுமே தவிர அது விமர்சனமா எல்லாரும் பண்றாங்களே நம்மளும் பண்ண அது எப்படி சார்? அது ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். இங்க சூடு வைக்கணும் அங்க சூடு வைக்கணும் ஒரு முதலமைச்சரை பார்த்து பேசுறதுன்றது கண்டிப்பா அதை ஒத்துக்க முடியாது. அது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கறான ஒரு விஷயம் தானே. நீங்க எப்படி சார் அதை பார்க்கறீங்க? இந்த மாவட்ட தலைவராக கூடிய கபிலன் விடுதலை சிறுத்தைகளுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர். இப்போ அண்ணன் திருமாட்ட இருந்த ஒருவர் எப்படி ஒரு அரசியல் பக்குவம் இல்லாமல், அரசியல் பயிற்சி இல்லாமல், எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலை செய்கிற கபிலன் எப்படி இப்போ அவர் பிஜேபியில் சேர்ந்த பிறகு அந்த அரசியல் பயிற்சி, அரசியல் ஒழுக்கம், தரம் தாழ்ந்து பேசுவது, இதை எங்க கத்துக்கிட்டார் இவர்? சார் ஒரு நிமிஷம், கட்சி நம்ம கொண்டு வர வேண்டாம் சார். ஏன்னா இப்ப நீங்க இந்த கட்சி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த கட்சியில இருக்கிறவங்க கேட்பாங்க, அப்ப திமுக கட்சியில யாருமே யார் பேசினாலும் தப்பு தான். யார் பேசினாலும் தப்பு. நீங்க திமுக பேச்சாளர் சைதை சாதிக்கு குஷ்பு பத்தி பேசும்போது நம்ம கண்டிச்சோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது நம்ம யார் தவறு செய்தாலும் விமர்சனம் செய்கிறவன் தான் ஊடகவியலாளர். நமக்கு எந்த கட்சியும் வெறுப்பெல்லாம் கிடையாது. கட்சி அரசியல் கட்சி இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. நீங்கள் அப்பாவி மக்கள், அதாவது சிவிலியன்ஸ் இருக்கான், அவர்களுக்கு இருக்கிற பொறுப்பை விட நிறைய பொறுப்பு மாவட்ட தலைவருக்கு இருக்குது. அப்போது இந்த கூட்டம் நடந்தது 2ஆம் தேதி வட சென்னையில் கூட்டம் நடந்தது. கூட்டம் நடக்கிற பொழுது எஜ்ராஜா அது மேடையில் இல்லைன்னு சொல்கிறாங்க, காரில் உட்காந்துருந்தார். மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் உட்காந்துருந்தார். பால் அவர் நீங்கள் பல முறை, ஒரு முறையில் 2 முறையில் ஜெயித்தவர். இதில் ஹைகோர்ட்டு வழக்கறிஞர் சங்க தேர்தலில் இவரும் அமர்ந்திருக்கிற பொழுது முதலமைச்சரை 3ஆம் தர பேச்சாளரை போல அவர் செய்கிற தப்புக்கு கையில் சூடு வைக்கணும், காலில் சூடு வைக்கணும், பின்புறத்தில் சீடு வைக்கணும். இது ஒரு நாகரீகமான பேச்சே இல்லையே. இது எப்படி அந்த கட்சி இதை சகித்து கொண்டு இருக்கிறது? இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவினுடைய உளவுத்துறையை கோட்டை விட்டுருச்சுமா. இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். மேடையை விட்டு இறங்கிய உடனே அவர் கைது செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் 2 நாள் கழித்து சேகர் பாபு அதை பேசி உளவுத்துறைக்கு எக்ஸ்தலத்தில் ட்வீட் போட்டு எங்கெங்கேயோ போய் அதன் பிறகு தான் உளவுத்துறையினுடைய கவனத்திற்கு போய் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆக உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர். அதாவது நான் சொல்ல சிட்டி உளவுத்துறை, நகர உளவுத்துறை, ஐடி விங் இல்லை ஐடி விங் உளவுத்துறைமா. ஐடி விங்கிறது வேறு இல்லை சார், டிஎம்கேயோட உளவுத்துறை. திமுக உளவுத்துறை இல்லை, அரசு உளவுத்துறை. போலீஸ் நான் சொல்கிறது. அவங்க முதலமைச்சரை நீங்கள் இப்போ அதே பகுதியில் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இதே போல் ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அதையும் கோட்டை விட்டாங்க. யார்? காவல்துறை. அதான் இவ்வளோ பெரிய அசம்பாதம். இப்போது இந்த மாவட்ட தலைவர் கபிலன் அவர்கள் பேசியதை உளவுத்துறை நோட் போட்டு நீங்கள் ஐஜி இன்டெலிஜென்ஸுடைய கவனத்துக்கு கொண்டு போகல. அப்போ இதை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் எதிர்கட்சிகள் பூரா பேசினா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறிடும். ஏன்னா திமுக காரன் எப்படி எங்கள் தலைவர் பேசுகிறான், மேடையில் போய் சண்டை போட்டான், மேடையில் போய் கல்லை விட்டான், இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே. மக்களுக்கு எப்படி இது பெரிய தலைவலியாக மாறிடும். 2 கட்சிகளையும் சண்டை போட்டால் நீங்கள் பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அதிமுக மேடையில் திமுக சோடா பாட்டில் அடிப்பாங்க, அடித்து செதறும் சோடா பாட்டில். இதுதான் அன்றைக்கி பெரிய வன்முறை கலவரம். டியூப்லைட்டில் அடித்து உடைப்பாங்க கூட்டத்தில், 10-20 குண்டர்கள் போய். இப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற மக்கள் தான் பாதிக்கப்படுவான்.
அடுத்த நாள் காலையில் எல்லாம் வெறிச்சோடி போயிடும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, அதிகாரி நீங்கள் வெளியில் ஆஃபீஸுக்கு போக முடியாது, அதிகாரி வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டான். இவ்வளோ பிரச்சனை வருது. அப்போது எங்கே உளவுத்துறை கோட்டை விட்டது? உளவுத்துறை உடனடியாக முதலமைச்சரை ஒருவர் விமர்சனம் பண்ணி தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்றால் நீங்கள் உடனே அவரை சட்டத்தின் முன் நிறுத்தணும், சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும். ஆனால் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கு? ஏறக்குறைய 2ஆம் தேதி நடந்து ஏறக்குறைய 5ஆம் தேதி தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போது திமுகவுக்கு ஆதரவு தளமாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள், உதாரணம் நக்கீரன் நிருபரை நீங்கள் அவசர விசாரிப்பதற்கு கள்ளக்குறிச்சி மேட்ரும் கள்ளச்சாராய மேட்ரு ரெண்டும் அவசர விசாரிக்கிறதுக்கு அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கிறீங்கல்ல, அதே அளவு வேகம் இதில் இருக்கணுமா இல்லையா? இதில் வேகம் இல்லை. அப்போது யாருக்கு கெட்ட பெயர்? அரசுக்கு கெட்ட பெயர். இந்த போலீஸ் அதிகாரிகள் ஒருவேளை நீங்கள் அந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு விரும்புகிறாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 30க்கு மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம், கருப்பு ஆடுகள். அப்போ மாற்றவங்களாம் கருப்பாடா? முதலமைச்சர் சொல்கிறாரு காவல்துறையில் சில கருப்பு ஆடுகள் இருக்குது. திமுக அரசுக்கே கெட்ட பெயர் ஏற்படுத்துது. திமுக அரசுக்கு எதிராக பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கும்னு சந்தேகம் வருது. ஏன்னா பல விஷயங்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வது தடுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. அப்போது இந்த விஷயம் முதலமைச்சரையே ஒருவர் பேசுகிறார், பின்னாடி சூடு வைக்கணும் முன்னாடி சூடு வைக்கணும்னு. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு இந்த செய்தி வடசென்னையிலேருந்து ஐஜி ஆஃபீஸ் போகிறதுக்கு 3 நாள் ஆயிருக்கு. அப்போது காவல்துறை உண்மையாகவே அலர்ட்டாக இருக்கா? எனக்கு ஆம்ஸ்ட்ராங்கு கொலையும் இது போன்ற அஜாக்கிரதையால் நடந்த நிகழ்வு தான். ஒரு உயிர் போவதற்கு நீங்கள் A+ ரவுடிகளை கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு உயிர் அநியாயமாக போயிருக்காது. அப்போது அதே போல் தான் சட்டம் ஒழுங்கு. இப்போ அந்த இளைஞர்களை திரும்ப போய் கட்டுப்படுத்தினது இல்லைன்னா அந்த இளைஞர் என்ன பண்ணியிருப்பான்? சாலை மறியல், ரோட்டை உடைப்பான், பஸ்ஸை உடைப்பேன். நீங்கள் அது பெரிய எல்லாரையுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்போ பாதிக்கப்படுறது யார்? மக்கள், பொதுமக்கள் தான். முதலமைச்சரை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இதே போல் விமர்சனம் செஞ்சால் திமுக தொண்டன் போய் மேடையில் போய் சண்டை பிடிப்பான்ல. பிடிக்கும்போது என்ன ஆகும்? இருதரப்பு மோதல். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சண்டை, சச்சரவு, வன்முறை. அப்போது காவல்துறை சரியாக வேலை செய்வதில்லை. உளவுத்துறைனா ஐஜி இன்ட்டு நான் சொல்ல அதாவது மாநகர உளவுத்துறை, மாநகர உளவுத்துறை சரியாக வேலை செய்வதில்லை. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று சர்பிட்டி ஹாலில் பல நெடுமாறனுக்கும் காசி ஆனந்தனுக்கும் வீர தீரத்தை இப்போ பாராட்டி அண்ணன் திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார், புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி. நான் கேட்குறேன், நெடுமாறனும் காசி ஆனந்தனும் 2009க்கு பின்னாடி ஈழ போராட்டத்துக்கு செய்தது என்ன? ஈழ போராட்டம் முடிஞ்சு போச்சு, போராளிகள் ஆயுதங்களை மௌனிச்சிட்டான். ஜனநாயகம் இருக்குல்ல, ஜனநாயகம் அந்த மக்களுக்கு தேவை தானே. ஜனநாயகத்துக்காக 2 முதுபெரும் தலைவர்கள், யார்? காசி ஆனந்தன் ஈழத்து தலைவர், நெடுமாற இந்திய தலைவர். 2 பேரும் செய்தது என்ன? எத்தனை வருஷமா? 2009லேருந்து 14 வரைக்கும், சாரி 24 வரைக்கும் எத்தனை வருஷம்? 15 வருஷம். 15 வருஷம் ஈழத்திற்கு இவர்கள் செய்தது என்ன? சர்வதேச தலைவர்களை நீங்கள் ஈழத்தமிழர்கள் உலகம் பூரா இருக்கான், அவர்களை ஒன்று திரட்டினீங்களா? இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை ஒன்று திரட்டினீங்களா? இல்லை ஈழத்தில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரை ஒன்று திரட்டினீங்களா? இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தீங்களா? இல்லை இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தீங்களா? இல்லை வெளிநாடுகளில் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் எங்கே கூப்பிட்டு? சென்னையில் கூப்பிட்டு ஈழத்தமிழருக்கு ஆதரவு மாநாடு, ஜனநாயக ஆதரவு மாநாடு, ஒரு மாநாடை போட்டு ஐநா சபையில் ஒரு அழுத்தம், டெல்லியில் ஒரு அழுத்தம், கொழும்பில் ஒரு அழுத்தம் கொடுத்தா அந்த ஈழத்தமிழனுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இல்லையா? அது செய்யாமல் 2 பேரும் பிரபார் இருக்கிறார், வருவார். ஆமாம், அடுத்த டவுன் பஸ்ஸில் வர்றார், டி நகருக்கு வர்றாரு, அம்சிக்கரையிலேருந்து வர்றாரு, அவர் மனைவி வர்றாங்க. இப்படியே ஊரை ஏமாற்றி உங்களுக்கு புத்தகம் வெளியீட்டு விழாவில் அண்ணன் திருமா கருணாநிதியும் தாக்கு பிடிக்கிறது திருமாதான், நெடுமாறனை தூக்கி பிடிக்கிறதும் திருமாதான்,
காசி ஆனந்தனை எல்லா பழிபாவங்களையும் சுமக்கிறது திருமாதான். ஏன்னா இவர் போய் அங்கே நான் பார்த்தேன் நிறைய வச்சுக்கிட்டு யார் காசி ஆனந்தனுடைய வீர தீர செயல்களை காசி ஆனந்தனை டைப் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரை பற்றி பேசுகிறதுக்கு அவரே டைப் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் பேசுகிறாரு. பாவம் அவர் கருணாநிதி பாவத்தையே சுமந்து அந்த கரையே இன்னும் தீரலை. இப்போ அடுத்து காசி ஆனந்த கரையும் நெடுமாற கரையும். சரி ஒரு நிமிஷம், சொல்லுங்க. யாருக்கு தெரியணும் இது? யாருக்கு தெரியணும்? யாருக்கு தெரியணுமா? 2 பேருக்கும் தான்மா தெரியணும். யார்? காசி ஆனந்தனுக்கும். நம்ம அவர் சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் தானே சார் தெரியணும். இல்லாமா அவர் அல்ல ஆமா அது அவர் பாவம்மா. இந்த முஸ்லீம்கள் எப்படி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தா வேறு வழியே இல்லாமல், அதே போல் அவர் கிறிஸ்தவர்கள் எப்படி வேறு எந்த கட்சியும் இல்லை, அதனால் திருப்பி திமுக ஆதரவு கொடுக்குறாங்க. முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் எல்லாத்துக்குமே பாவமா. அதே போல தான் அண்ணன் திருமாவும் பாவம். ஏன் நெடுமாறன் கூப்பிடுறாரு, காசி ஆனந்தம் கூப்பிடுறாரு, தட்ட முடியுமா? தட்ட முடியாது. அதனால் திருமா சொன்னால் தான் இன்றைக்கி மக்கள் நம்புவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழ் தேசிய அடையாளம், சாதி மறுப்பு அடையாளம், ஈழ அடையாளம், பல அடையாளம் இருக்குது அவருக்கு. ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலம் அவருடைய உழைப்பு என்பது நீங்கள் கட்சி கடந்து சாதி கடந்து மதம் கடந்து ஒரு மனிதனாக பார்க்குறாங்க, ஒரு ஊதா சட்டையாக பார்க்குறாங்க. அங்கே அம்பேத்கர் இல்லை, இப்போ இங்கே பெரியாரும் இல்லை. அதனால் ஊதா சட்டை கருப்பு சட்டை எல்லா சட்டையுமா அண்ணன் திருமா சட்டை தான். அதனால் நம்ம காசி ஆனந்தம் டைப் பண்ணி கொடுத்தது எங்கெங்கே போலீஸ் தேடிச்சு, எங்கே இலங்கை உளவுத்துறை எங்கெங்கே தேடிச்சுங்கிறத பூரா டைப் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் பேசுகிறார். இது நான் இந்த 2 பேருக்கும் நேரடியாக கேட்குறேன், அண்ணன் திருமாவளியாவாக கேட்குறேன். நீங்கள் ஈழ போராட்டம் 2009க்கு பின்னாடி நீங்கள் ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எதுக்கே பாராட்டு கூட்டம்? ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்கீங்களா? அவன் பூரா இன்னும் சாகுறான். அவனுக்கு நாதி இல்லை. சிங்கள கட்சிகள் தான் அங்கே அதிகாரத்துக்கு வர்றான். தமிழர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவனே கிடையாது. சம்பந்த எதிர்க்கட்சி தலைவர் செத்து போயிட்டார், அவர் இறந்துட்டார். அப்போ அடுத்து யார் தலைவர்னா நெல்லிக்காய் மூட்டை தமிழர்களுடைய தமிழர்கள் அவங்க கூட்டா சேர்த்து அங்கே ஒருத்தர் நிற்க வைக்க போகிறாங்கல்ல சார். ஆமாம், அது யார் இன்னைக்கு வரைக்கும் யாரும் முடிவாகலை. யாரு? நீ நிற்கிறியா, நான் நிற்கிறேன், நான் நிற்கிறேன், நீ நிற்கிறியா? அப்போ ஒரு பேர் சொன்னீங்களே சார், அவர் நிற்க போறாரு. யாரு? அங்கே தமிழ் ஈழ. ஆமாம், சிவாஜிலிங்கம் நிற்க போறாருங்கிறாங்க. சிவாஜிலிங்கத்துக்கு இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்கல, ஆதரவு கொடுக்கல. சுமந்திரன் நிற்கிறாரு, அவரை மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்கல. அப்போது சிங்களர்களுக்கு எதிராக 35 லட்சம் தமிழர்கள் இருக்கிறான். 35 லட்சம் தமிழர்களையும் ஒருங்கிணைச்சா தானே சிங்களவன் பயப்படுவான். 35 லட்சம் பேர் 35 தலைவர் இருந்தால் எப்படிமா பயப்படுவான்? நீங்கள் பாரதிதாசன் பாடுறாரு, எங்கோ மறைந்தார் எங்கள் பகைவர். இங்கே என்ன காரணம்? இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டோம். இங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் ஒன்றாயிட்டிங்கன்னா எங்கள் எதிரி ஓடி போயிடுவாயா? இலங்கைக்கு தான் அது பாடியிருக்கார். அப்போது 35 லட்சம் தமிழர் இருக்கிறான், மலையகத்தில் 10 லட்சம் தமிழர் இருக்கிறான். 45 லட்சம் பேரும் ஒரு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்தினீங்கன்னா சிங்களம் பயப்படுவான். 45 லட்சம் பேர் அப்படியே விழுந்திருக்கியா ஓட்டு யாருக்கு? ஒரு தமிழ் வேட்பாளருக்கு. அவர் தான் ஜனாதிபதியாக வரணும். சிங்களம் 1.5 கோடி பேர் இருக்கான், அவன் தான் ஜெயிப்பான், அது வேறு விஷயம். ஆனால் உங்களுடைய ஒற்றுமையை காமிக்கணுமா இல்லையா? நீங்கள் இப்போ நீங்களே 48 கோஷ்டியாக இருந்தீங்கன்னா எப்படி உங்களை மதிப்பான்? இன்று வரை ஒரு தலைவரை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியலையே. ஏன் நெடுமாறன் காசி ஆனந்தம் அந்த முயற்சி செய்யலாமே? யோ என்னையா ஆளுக்கு கோஷ்டி போடு, எல்லாம் கிளம்பி மெட்ராஸ் வா, எல்லாம் கொழும்புறதுக்கு வாயா. ஒரு மாநாடு, யார் தலைவர் நீயே முடிவு பண்ணு. முடிவு பண்ணி சிங்களவனுக்கு ஒரு பயமுறுத்தல் கொடு. யோ நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம், 35 லட்சம் பேர் ஒற்றுமையாக இருக்கோம், இங்கே 6 கோடி பேர் சப்போர்ட் பண்ணுறோம், உலகம் பூரா இருக்கான் ஒரு 3 கோடி தமிழர் இருக்கிறான், அவனை எல்லாம் நாங்கள் ஒன்றா இருக்கமையா. இதை இந்த உன்னுடைய இறுதி காலம், நீ என்ன வயசு? நாம் 25, 35, 45, 55, 65, எல்லாம் 75, 80. இறுதி நாட்களில் இந்த தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த முடியாதா? தந்தை பெரியார் என்ன பண்ணார்? 2 சிறுநீரகம் போச்சு, 95 வயசு வரைக்கும் நாயா பேய அலைஞ்சாரா இல்லையா? அங்கே அந்த அம்பேத்கர் என்ன பண்ணார்? மரணம் அடைகிற வரை நான் உங்களெல்லாம் இலிசாதியாக விட்டுட்டு சாக மாட்டேன்டா, உங்களை புத்த மதத்தில் சேர்த்து உங்களுக்கு சமூக நீதி வாங்கி கொடுப்பேன். இந்து மதம் தான் உன்னை அன்டச்சபிள் சொல்லிடுச்சு.
உன்னை தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு உன்னை நான் இழிவாக விட்டுட்டு சாக மாட்டேன். கடைசி வரைக்கும் போராடியவர் ஊதாச்சட்டை. இப்படி நீங்கள் 2 பேரும் இப்போது ஈழத்தமிழன் பிரச்சனை இருக்குது. ஈழத்தமிழர் பிரச்சனைகளை ஒன்றிணைக்க முடியாது உங்களுக்கு எதுக்கு பாராட்டு கூட்டம்? ஒரு கேடா சாவுறாங்க தமிழன் பூரா. நாதி இல்லைங்க, 2ஆம் தர குடிமகனாக இருக்கான் இலங்கையில். நீங்கள் 2 பேரும் பிரபாகருடைய கூட்டாளிகள் சொல்லு, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? பிரபாகரன் நீங்கள் நெருக்கமான ஆட்கள். பிரபாகரனை நாங்கள் தூக்கி வளர்த்தோம், பிரபாகரனை நாங்கள் கொஞ்சம் உச்சி முகர்ந்தோம், பாராட்டணும், சீராட்டணும், எல்லாம் சரி. பிரபாகரன் விட்டுட்டு போன செயல் நீங்கள் செய்யணுமா இல்லையா? அந்த தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தணுமா இல்லையா? அதை ஒற்றுமைப்படுத்தாமல் அகதியாக வந்த உனக்கு, காசி ஆனந்தா அகதியாக வந்த உனக்கு பூஞ்செடி பூந்தோட்டத்தோட வீடு பெருங்குடியில், உன்னுடைய 2 மகள்களும் மருத்துவர், அமெரிக்காவில் ஒன்று, ஆஸ்திரேலியாவில் ஒன்று. இதெல்லாம் எப்படியா நடந்தது? இன்னும் 40 வருஷமாக நாய் கொட்டடியில் படுத்து கிடக்கிறான். நாய் கொட்டடியில் நாய் மனுஷன் ஒன்றா படுத்து கிடக்கிறான் தகர கொட்டையில். 1 லட்சம் அகதியாக இருக்கான். அவன் படிப்பு இல்லை, கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, அகதியாகவே இருக்கான். எத்தனை வருஷமா? 40 வருஷமா. நீ பூந்தோட்டத்தோடு வீடு கட்டி அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவிலேயே நீ வாழ்கிற உன்னுடைய சந்ததினா நீ உண்மையான ஈழத்தமிழனுடைய தலைவனா? பிரபாகரனுக்கு பேரை சொல்லுவனுக்கு தகுதி இருக்கா? அப்படி விடுங்க. இந்த பக்கம் நெடுமாறன், உன்னை நீ ஒரு தமிழ் தேசிய தலைவனாக வளர வேண்டியது. 100 சீமானுக்கு நீ சமம், 1000 சீமானுக்கு நீ சமம். எவ்வளோ காமராஜோடைய சிஷிய நீ. பல நெடுமாறன்னா காமராஜோடைய சிஷியன். பிரபாகரன் உனக்கு முன்னாடி நீ எதை சொன்னாலும் கேட்பார். தமிழர்கள் முழுக்க உன் மீது அளவு கடந்து அன்பு கொண்டார்கள். நீ தமிழ் தேசிய தலைவனாக திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய இயக்கம் கண்டிருக்க வேண்டிய நெடுமாறன் அடையாளம் இல்லாமல் அழிந்து போய் பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரியாமல் எங்கேயோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீ 2 பேருமே தமிழ் துரோகிகள். நன்றி, வணக்கம்.